மீண்டும் தனுஷோடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கார். அவரை வந்து நாகார்ஜுனா ஏதோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாரு. அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் என்னன்றதும் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நாகார்ஜுனா கீழே ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து தொடர்ந்து அவனை கீழே இருக்கவங்க பிச்சைக்காரவங்களாம் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறான், அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். இதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் பார்த்துட்டே இருக்காரு. பட் அவரால் எதுவும் பண்ண முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில் நாகார்ஜுனா மாதிரியான ஒரு ஆள் எல்லார் முன்னாடியும் அவங்கள இத்தனை நாளாக கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்க அரக்கனை தடுத்து நிறுத்துறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு தனுஷ்கிட்ட, எனக்காக நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு. தனுஷ் இவ்வளோ பெரிய உதவி இவருக்கு பண்ணியிருக்காருன்னும் போது நம்ம இவருக்காக என்ன வேணால் பண்ணலாம், உயிரையும் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இருக்கார். கோடி கோடி கோடின்றீங்க, எத்தனை கோடி என்னன்றதே புரியலையே, நீங்கள் எதையுமே அதை முழுசாக சொல்ல மாட்டீங்களே அப்படின்றத சொல்கிறாரு. அதை தான் டைலாகில் ட்ரெய்லருடைய ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் காட்டியிருப்பான். மறுபடியும் அது எத்தனை கோடி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஷட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஷட்டரை ஓப்பன் பண்ணால் முழுக்க முழுக்க பணமாக இருக்குது. அண்டு இந்த எல்லா படத்தையும் அவங்க தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆயில் மில் அண்டு இந்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் வந்து இந்த மிகப்பெரிய ஆயிலிருந்து தான் எடுத்து ஒரு ஒரு பியூரிஃபிகேஷனில் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பெட்ரோலாக இருக்கும், அடுத்து டீசலாக இருக்கும். அப்படி அத்தனை ஆயில் கிணறுகளை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துடைய ஓனர். அவன் என்ன டிசைட் பண்ணுறான்னா, இங்கே இருக்க அரசாங்கத்தை மாற்றணும்னு டிசைட் பண்ணுறான்.